அன்பு சகோதர சகோதரிகளே, இத்தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி மன்றாடுவோம். ஏனெனில் நம் ஆண்டவர் இரக்கமுள்ளவர். நாம் எத்தனை முறை நம் ஆண்டவரிடத்திலே பாவத்துடன் சென்றாலும் நம்மை அரவணைத்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பவர். ஆகவே இத்தகைய மனப்பான்மையுடன் நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லா வல்ல இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவே ஒன்றுப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டோம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை வயிற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர்கள் விரும்பினார். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளது மாட்சியின் புகழ் விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே, பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நீதிமான்களே, ஆண்டவரின் களி கூறுங்கள். நீதி உள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானது. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர்.
ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேர் பெற்றோர். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் உலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேர் பெற்றோர். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வாடி நின்று அவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காக்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேர் பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை நாங்கள் நம்பியிருப்பதா, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரே உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டி செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையே உங்கள் எதிரே நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திரும்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கே புகழ். கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் 5-6 மாத காலமாக வீட்டிலேயே இருந்தாலும் கோவிலுக்கு வர முடியாமல், திருப்பலியிலே பங்கு பெற முடியாமல், திவ்ய நற்கருணை உட்கொள்ள முடியலையே என்று நாம் வருந்திக் கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு வகையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். கோவிலை குடும்பமாக மாற்றும் அந்த ஒரு காலம் போய் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு திருக்கோவிலாக, ஒரு திரு ஆலயமாக மாறுகின்ற ஒரு காலம், ஒரு நாளானது இன்று நமக்கு வந்திருக்கின்றது. ஆகவேதான் நாம் இந்த ஊடகங்கள் மூலமாக திருப்பலியிலே பங்கு கொண்டு ஆண்டவருடைய ஆசிரை அவருடன் இணைந்திருக்க நமக்கு பல வகையிலே பலவிதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் நமக்கு செய்த அனைத்து நன்மை
நன்மைகளையும் நினைவுகூர்ந்து அவருக்கு நன்றி கூறும் வகையிலும் நம்முடைய பங்கின் பாதுகாவலர் யூதா ததேயுடைய இறை வேண்டுதலின் மூலமாக நாம் அடைந்த பலவிதமான நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்ற வகையிலும் அவருடைய அந்த திருவிழாவிற்காக நம்மையே தயாரிக்க இந்த நவநாட்களின் மூலமாக நமக்கு அழைப்பு விடப்பட்டிருக்கின்றது. இன்றைய முதல் நாள் நவநாளிலே நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த தலைப்பு கோபம், சினம். சினம் அல்லது கோபம் என்று சொல்லும் பொழுது இங்க இருக்கிற யாருமே இந்த உண்மையை தவிர்க்க முடியாது. நான் கோபமே பட்டதில்லை, எனக்கு கோபம்னா என்னன்னே தெரியாது. கோபப்படாத எந்த ஒரு ஆட்களும் கிடையாது. எல்லாத்துக்கும் கோபம் வந்திருக்கு. எல்லாரும் கோபப்பட்டு இருக்கிறோம். எல்லாரும் கோபத்தினால ஏதாவது செஞ்சிருக்கிறோம், ஏதாவது சொல்லியிருக்கிறோம். பாவ சங்கீர்த்தனங்களுக்கு போகும் பொழுது இதுவும் ஒரு பாவமாக தான் இருக்கும். எனக்கு அடிக்கடி கோபம் வருது. சாமியாரும் நிறைய நம்மளுக்கு அறிவுரை சொல்லுவார், அது பண்ணுங்க இது பண்ணுங்க. இருந்தாலும் அடுத்த தடவை வரும் பொழுதும் அந்த ஒரு பாவம் இருக்கும். ஆக கோபம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரிக்க முடியாத, நம்முடைய வாழ்க்கையிலே கலந்து விட்ட ஒரு காரியமாக இருக்கின்றது. ஒரு முறை ஒரு குருவானவர் ஒரு மனிதனை கண்டார். இந்த மனிதர் கோவிலுக்கு ரொம்ப ஒழுங்கா இருப்பாரு, தவறாமல் வருவார், எல்லா காரியங்களிலும் பங்கெடுப்பார், எல்லாமே செய்வார், ரொம்ப பக்தியா இருந்தார். கொஞ்ச நாள் பார்த்துட்டே இருந்தார் இந்த குருவானவர். ஆனா இந்த மனிதர் யாரு கூட எந்த ஒரு பழக்கமும் வச்சுக்கல. யாரு கூட அதிகமாக பேச மாட்டாரு, சிரிக்க மாட்டாரு, எந்த ஒரு நண்பர்களும் கிடையாது, எங்கேயும் யாருமே போக மாட்டார், ஒத்து போக மாட்டார், ஒன்றுமே பண்ண மாட்டார். ஆனா தனியா இருக்கும்போது நல்லா ஜாப் பண்ணுவாரு, எல்லாமே பண்ணுவார். அவர்கிட்ட தனியாக கிட்ட நான் செய்வார். அப்படி இருக்கும்போது அவர் யோசிச்சு பார்த்தா ஒரு வேலை சரி, ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு, ஒரு வேலை யாரும் இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலையோ நினச்சி விட்டார். இப்படியே நடக்க ஒரு நாள் அந்த குருவானவர் போய் அந்த மனிதர்களை கேட்டார், ஏப்பா நான் உன்னை ரொம்ப தவறாம பார்க்குறேங்க, ஆனால் உனக்கு ஏன் யாருமே பேச மாட்டேங்கிற, ஏன் சிரிக்க மாட்டேங்கிற, ஏன் உனக்கு நண்பர்களே கிடையாதா, உறவினர்களே கிடையாதா அப்படின்னப்போ அந்த மனிதர் சொன்னார், சாமி இவங்க யாரும் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ மாட்டேங்கிறாங்க. இவங்க பேசுற பேச்சுக்கள் சரியில்லை, இவங்க பழக்கம் சரியில்லை, இவங்க நடந்துக்கிற விதம் சரியில்லை, இவங்க ஒழுங்குமுறை சரியில்லை. அதனாலதான் எனக்கு இவங்க கிட்ட பழக பிடிக்க மாட்டேங்குது, பேச பிடிக்க மாட்டேங்குது, நான் தனியாவே இருந்துக்கிறேன், இவங்க கூட சேர்ந்து நானும் அவங்க மாதிரி மாறிடுவோம்னு எனக்கு பயமா இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அந்த குருவானவர் எல்லாம் கேட்டுட்டு சொன்னார், சரி அப்ப நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கணும் ஒரு கிறிஸ்துவன் அப்படின்னு கேட்டுன்னு இந்த மனிதர் அந்த கேள்வி எதிர்பார்க்கல, அமைதியாவே இருந்தாரு. அப்புறம் குருவானவர் கொஞ்ச நேரம் பார்த்து முடிச்சு, எனக்கு இணைவா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன அவங்க கிட்ட அப்படி பிடிக்க மாட்டேங்குது, ஏன் ஏதாவது ஒரு காரியம் சொல்லுங்க. அதுக்கும் அவர்கிட்ட பதில், ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய புனித வாழ்க்கை, நம்முடைய ஒழுங்கான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மற்றவர்கள் செய்வது தவறு, நான் செய்வது சரி என்று தனியாக வாழ்வது அல்ல. மற்றவர்கள் செய்வது தவறு, நான் செய்வது சரி என்று எனக்கு எப்பொழுது தோணுகின்றது, நான் எப்பொழுது மற்றவர்களை மற்றவராக நான் பார்க்கவில்லையோ, நான் எப்பொழுது மற்றவர்கள் செய்வது தவறு, நான் செய்வது மட்டும்தான் சரி என்று ஒரு சுயநலத்துடன் பார்க்கின்றனோ, எப்பொழுது மற்றவர்கள் தவறை சுட்டி காட்டி ஒரு வாழ்க்கை வாழ்கின்றனோ, அப்பொழுதுதான் எனக்கு மற்றவர்களுடன் சேர்ந்து வாழ முடியாது, அவர்களை அவர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை பற்றிதான் இன்று ஆண்டவர் நமக்கு கூறுகின்றார், சினம் கொள்ளாதே. மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணமும் கோபத்தினால் மட்டுமே. நான் ஒருத்தரை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, ஏன் எனக்கு கோபம்லாம் கிடையாது, ஆனா என்னால அவங்க கூட பேச முடியாது, ஏதோ அவங்க கூட என்னால என்னன்னா தெரியல, அவங்க கூட என்ன அவங்களை ஏற்றுக்கவே முடியாது. என்னால அப்படி என்னதான் உனக்கு எனக்கு அவங்க மேல கோபம் ஆனா ஏற்றுக்க முடியல, கோபம் கிடையாது, ஒண்ணு இல்லாம ஏற்றுக்க முடியும். ஏற்றுக்கொள்ள முடியாததும் ஒரு கோபமே. ஆக கோபம் என்பது மற்றவர்களை அன்பு செய்வதற்கு ஒரு காரணமாக இருக்கு.
இயேசுவும் கோபப்பட்டார். அந்த எருசலேம் கோவில்ல எல்லாத்தையும் வித்துக்கிட்டு காசு சம்பாதிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இயேசு கோவம் வந்து ஒரு சாட்டை பின்னி அனைவரையும் துரத்தி எடுத்தார். கோவப்பட்டார். நாமளும் கோவப்படுறோம். அவர் பட்ட கோவத்துக்கு நாம பட்ட கோவத்துக்கு என்ன வித்தியாசம்? அப்படி இருக்கும்போது அவர் தான் சொல்றார், சினம் கொள்ளாதே அப்படின்னு இயேசு தான் சொல்லுவோம். ஆனா சினம் கொள்ளாதேன்னு சொல்லி இயேசுவே சினம் கொண்டார். ஆனா அவர் கொண்ட சினம் வேற, நாம் கொள்கின்ற சினம் வேற. நாம் கொள்கின்ற சினம் பொறாமையினாலும் போட்டியினாலும் சுயநலத்தினாலும் பிரிவினையினாலும் கொள்கின்ற ஒரு சினம். அவர் கொண்ட சினம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும், அனைவரையும் ஒரே குடும்பமாக்க வேண்டும், அனைவரையும் அன்பு செய்ய வேண்டும். எவரும் இங்கிருந்து விலகி செல்ல முடியாதவர்கள் அனைவரையும் ஒன்றாக கூட்டி வைத்தார். அவர் கொண்ட சினம் வேறு விதமான சினம். ஆக இந்த சினம் என்பது என்ன செய்கின்றது? முதலாவதாக சினம் பிரிவினையை உண்டாக்குகின்றது, பிளவை உண்டாக்குகின்றது. நம்ம ஒருத்தர்கிட்ட சேர்த்து வைக்காது, எப்ப பார்த்தாலும் பிரிச்சு வச்சுட்டே தான் இருக்கும். ஒருத்தர்கிட்ட நான் கோவப்பட்டேன், ஒரு தடவை கோவப்பட்டேன் அப்படின்னா இன்னொருத்தர் அவங்க கிட்ட அவ்வளோ சீக்கிரமா போய் பேச முடியாது. எத்தனை தடவை வேணாலும் சாரி கேட்கலாம், என்னை மன்னிச்சுருங்க, நான் செஞ்ச தப்பு, நான் ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டாலும் அவங்க கிட்ட அவ்வளோ சீக்கிரனால அப்படி பழகிய விதமாக பேச முடியாது. ஒரு பிரிவினையை உண்டாக்கும். அந்த பிரிவினை உண்டாக்கும் பொழுது எந்த வகையான பிரிவினை? வெறும் எனக்கும் மற்றவருக்கும் இடையே இருந்த அந்த உறவுக்கான பிரிவினை அல்ல, மாறாக அந்த பிரிவினையானது வளர்ந்து எனக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் இடையேயும் பிரிவினையும், எனக்கும் அவருடைய குடும்பத்திற்கு இடையேயான பிரிவினையும், எனக்குமான பிரிவினையும் உண்டாக்குகின்றது. நான் ஒருத்தர்கிட்ட எப்ப கோவப்பட்டு அவங்க கிட்ட பிரிஞ்சுட்டனோ அதுக்கப்புறம் அவங்க கிட்ட யார் எப்பப்போ என்ன பேசினாலும் என்னை பத்தி தான் பேசுறாங்க, என்னை பத்தி தான் ஏதோ தப்பா பேசிக்கிறாங்க அப்படின்ட்டு மற்றவர்கள் மேலேயும் நான் சந்தேகப்பட தோணும், மற்றவர்கள் மேலேயும் நான் பிரிவினை உண்டாக்க தோணும். ஆக கோபமானது ஒரு விஷத்தை போன்றது, அப்படியே சீக்கிரம் பரவும். முதலில் பிரிவினையை உண்டாக்கி நம்முடைய மனதிலே உள்ள அனைத்தையும் நீக்கிவிடும். இரண்டாவதாக கோபமானது எதிரியை உண்டாகும். கோபப்படுறவங்க யாருக்கும் நண்பர்களே இருக்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் எதிரி தான் இருப்பாங்க. எப்படிதான் நான் கோபப்பட்டு இருந்தேன்னா என் கூட அன்பா பேசுறதுக்கு யார் இருப்பாங்க, என் கூட பழகிறதுக்கு யார் இருப்பாங்க? யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு எல்லா விதத்திலும் எதிரிகள் தான் இருப்பார்கள். ஆனா உண்மையிலேயே அவங்க என்னோட எதிரி கிடையாது, நான் தான் அவங்களுக்கு எதிரி. நான் தான் அவங்களை என்னோட எதிரியா பார்த்துட்டு, அவங்க யாருமே என்னை அவங்க எதிரியா பார்க்கறது. நம்முடைய பார்வையானது, நம்முடைய கண்ணோட்டமானது முற்றிலுமாக மாறுகின்றது. கோபப்படும் பொழுது அனைத்துமே தவறாக பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம், எதுவுமே நமக்கு சரியா தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டம். மூன்றாவதாக கோபமானது காயப்படுத்தும். யாரை காயப்படுத்தும்? மற்றவர்களையும் காயப்படுத்தும், என்னையும் காயப்படுத்தும். எப்படி? நான் கோபப்படும்போது மற்றவர்களை அடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நான் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களை காயப்படுத்தலாம், நான் செய்கின்ற காரியங்கள் மற்றவர்களை காயப்படுத்தலாம், நான் நடந்துக்கிற விதம் மற்றவர்களை காயப்படுத்திக்கலாம். ஒண்ணுமே தேவையில்லை. எனக்கு கோபம் இருக்கும்போது நான் என்னுடைய இமோஷன், என்னுடைய ரியாக்ஷன், அதுவே மற்றவர்களை காயப்படுத்தலாம். நான் எதுவும் பேசவும் தேவையில்லை, எதுவும் செய்யவும் தேவையில்லை. நான் அமைதியாக இருந்து கொண்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் மற்றவர்களை காயப்படுத்தலாம். இயேசுக்கு கோபம் வந்த பொழுது அந்த பரிசேயர்களும் தலைமைச் சங்க அதிகாரிகளும் இயேசுவை பார்த்து ஒரு சில கேள்விகளை கேட்டு இயேசு கோபம் இருக்கலாம் மனித இயல்பின் மூலமாக. ஆனா அவர் அந்த கோபத்தை பயன்படுத்தி கொண்டு எப்படி அவர்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு தான் பார்த்தாரே ஒழிய அவர்களை எப்படி காயப்படுத்தலாம்னு அவர் பார்த்தார். அவர்களை புரிந்து கொண்டார், அவருடைய உள்ளுணர்வை புரிந்து கொண்டார், அவருடைய புரிதலை புரிந்து கொண்டவரால் அவர்களுக்கு அந்த புரிதலை தந்தார். அதனால்தான் இயேசு எத்தனை தடவை அவங்க வந்து பிடிக்கணும்னு நினைச்சாலும் இயேசுவை கைது செய்ய முடியவில்லை. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர்களுக்கு உண்மை என்று பட்டது. அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளின் மூலமாக நிறைய மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்களே ஒழிய அவரை விட்டு யாரும் விலகி செல்லவில்லை. இயேசு அந்த எருசலேம் கோவிலே மற்றவர்களை அடித்து துரத்தினாலும் அனைவரும் அவருடன் இருந்தார்களே ஒழிய யாரும் இயேசுவின் மீது கோபம் கொண்டு வெளியே போகவில்லை.
இயேசுவை விரட்டி அடிக்கவில்லை. மறுபடியும் அங்கிருந்து இயேசு சொன்னதை கேட்டாங்க. அவருடைய கோபம் மற்றவர்களை இணைக்கின்ற ஒரு கோபமாக, மற்றவர்களை அன்பு செய்கின்ற ஒரு கோபமாக இருந்ததை ஒழிய மற்றவர்களை காயப்படுத்துகின்ற ஒரு கோபமாக இல்லை. மீண்டுமாக கோபம் சாவை கொண்டு வருகின்றது. சாவு அப்படிங்கும்போது இந்த உடலினால் ஆகின்ற சாவு மட்டுமல்ல, இறப்பு மட்டுமல்ல, மனதளவிலான இறப்பு, ஆன்ம அளவிலான இறப்பு, அனைத்து விதமான இறப்பு. நான் கோபப்பட்டே இருக்கும்போது ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த அமைதியை நான் சீர்குலைக்கின்றேன். ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த சந்தோஷத்தை நான் சீர்குலைக்கின்றேன். என்னுடைய கோபத்தின் மூலமாக நான் மற்றவருடைய வாழ்க்கைக்கு ஒரு இறப்பை, ஒரு இறந்த காலத்தை நான் கொண்டு வருகின்றேன். ஒரு சந்தோஷமான காலத்தையோ, ஒரு மகிழ்ச்சிக்குரியமான காலத்தையோ, அல்லது ஒரு ஆசீர்வாதத்திற்கான காலத்தையோ நான் எப்பொழுதுமே கொண்டு வர முயற்சிப்பதில்லை. இறுதியாக கோபம் முற்றிலுமாக அழிவை கொண்டு வருகின்றது. அழிவு மற்றவர்களுக்கு இல்லை. ஏன்னா மற்றவர்களுக்கு நிறைய கெடுதல் செஞ்சுட்டு கோபத்தின் மூலமாக அந்த அழிவானது எனக்கான அந்த அழிவு. நான் எப்பவுமே கோபப்பட்டே இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில என்ன இருக்கும்? நான் எப்பவுமே மற்றவங்க செய்யறத தவறான கண்ணோட்டத்துடன் பார்க்கும் பொழுது, மற்றவர்களை எதிரியாகவே பார்க்கும் பொழுது, மற்றவர்களை தவறாகவே பார்க்கும் பொழுது, மற்றவர்களை பற்றி இழிவாகவே பேசும் பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் இருக்காது, அமைதியும் இருக்காது, நிம்மதியும் கிடையாது, நண்பர்களும் கிடையாது, கூட யாருமே கிடையாது. அதனால்தான் இயேசு சொன்னார், ஒரு உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவுக்கு கேடு விளைந்தால் அவனுக்கு வருகின்ற பயன் என்ன? எவ்வளவுதான் சொத்து சேர்த்தாலும் கடைசியில் நம்ம கூட வர்றதுக்கு, நம்முடைய சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் பங்கெடுத்துக்கிறதுக்கு என் கூட யாருமே இல்லை அப்படின்னா எனக்கு அதனால கிடைக்கின்ற பயன் என்ன? என்னுடைய ஆன்மா என்கிட்ட இல்லை, அது அழிந்து விட்டது. அழிந்து விட்ட ஆன்மாவுடன் ஒருத்தன் வாழ்ந்துட்டான் என்றால் அவன் வாழ்க்கையே இல்லை, அதனால் அவனுக்கு பயனே கிடையாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது அப்படின்னு தான் இயேசு இன்னைக்கு சொல்றாரு. கோபம் கொள்ளாதே. ஏன்னா நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறதெல்லாம் ஒருவரை கொலை செய்யாத அப்படின்னு, நமக்கு 10 கட்டளைகளை கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, திருடாதே, பொய் சாட்சி சொல்லாத சொல்லி கொடுத்துருக்காங்களே வெளியே 10 கட்டையில கோபம் கொள்ளாதே அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கல. அதனால நமக்கு கோபம் அப்படிங்கிறது ஒரு பாவமாக தெரியுது இல்லை. ஒருத்த கொலை செஞ்சான், ஐயோ கொலை செஞ்சுட்டானே, பொய் சாட்சி சொல்லியிருக்கிறானே அப்படின்ட்டு நம்ம மற்றவங்களை பார்த்து சொல்ற வெளியே ஒருத்தன் கோவப்பட்டானா ஐயோ கோவப்பட்டானே அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. ஏன்? நமக்கு கோபம் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு தலையாய பாவம் மாதிரி நமக்கு தெரியுது. ஒரு சாதாரண பாவம் இல்லை நமக்கு, நம்மளை பொறுத்த வரைக்கும் கோபம். ஆனால் இயேசு சொல்வது அந்த கோபமானது மற்ற அனைத்து பாவங்களையும் விட பெரிய பாவம். ஏன்? அந்த கோபம் உங்களை ஒருவரை சாகடிக்கின்ற அளவுக்கு கூட கூட்டிக் கொண்டு செல்லலாம். அந்த கோபமானது மற்ற பாவங்களுக்கு வழிவகுக்கலாம் என்று இயேசு கூறி சினம் கொள்ளாதே அப்படின்னு சொல்றாரு. ஆக நான் சினம் கொண்டால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்ன செய்ய வேண்டும்? போய் மற்றவங்ககிட்ட நம்முடைய அமைதி உறவை ஏற்படுத்திக் கொள். மன்னிப்பு கேட்டு அமைதி உறவை ஏற்படுத்திக் கொள். உன்னை நீயே தாழ்த்திக் கொண்டு, உன்னுடைய கர்வத்தை விட்டு, உன்னுடைய ஆகாரத்தை விட்டு ஒரு அமைதி உறவை ஏற்படுத்திக் கொள். அதுக்கப்புறம் இங்க வா, என்னென்னலாம் செய்யணுமோ, என்னென்னலாம் சம்பந்தமோ அதெல்லாம் செய். அதெல்லாம் எதுவுமே செய்யாம இங்க வந்து ரொம்ப புனிதர்களும் புனிதர்களாக இங்க உட்கார்ந்து ஜெபம் பண்றதுனால எந்த ஒரு பலனும் கிடையாது. ஏன்? என்னுடைய வாழ்க்கை மற்றவருடைய உறவானது ஒரு நல்லது ஒரு உறவில் இல்லை. அதே முதலில் சரி செய்து போல் அதை நான் சரி செய்யாமல் விட்டால் என்ன நடக்கும்? எனக்கு இந்த பூலோகத்திலும் இந்த பூலோக வாழ்க்கையிலும் எனக்கு இந்த தண்டனை கிடைக்கும், அந்த வானுலக வாழ்க்கையிலும் எனக்கு தண்டனை கிடைக்கும். இங்க யாருமே என் கூட இருக்க மாட்டாங்க, அதுதான் எனக்கு கிடைக்கின்ற தண்டனை. எல்லாரும் என்னை விட்டு போயிடுவாங்க. நான் செய்யற தப்புனால எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகும். மற்றவங்க என்னை வெறிக்கு ஒதுக்கி வச்சிருவாங்க. என் கூட அன்பா பேசுறதுக்கோ பழகிறதுக்கோ யாரும் இருக்க மாட்டாங்க. அதுதான் எனக்கு கிடைக்கின்ற தண்டனை. இல்ல அந்த கோபத்தினால நான் ஏதாவது கொலை செஞ்சுட்டேன், வேற ஏதாவது செஞ்சுட்டேன் அப்படின்னா சிறு தண்டனை. ஆனால் வானுலகில் கிடைக்கின்ற தண்டனை என்ன? நான் இறந்த பிறகு எனக்கு நரக தீர்ப்புக்கு நான் உள்ளாவேன். அதுதான் எனக்கு வானுலகில் கிடைக்கின்றது. அது கோபம் அப்படிங்கிற நம்ம சாதாரண நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பாவத்தினால 2 வாழ்க்கையிலுமே நமக்கு தண்டனை வேண்டுமா? அல்லது என்னுடைய
விட்டுவிட்டு என்னை தாழ்த்தி கொண்டு மற்றவர்களே தவறு செய்திருந்தாலும் நான் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னுடைய உறவை பலப்படுத்திக் கொள்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருடைய ஆசிரியை நாம் பெற வேண்டும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு பாடம். இன்றைய நாளிலே இந்த சினம் என்ற ஒரு தலைப்பிலே நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போம், ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த கோபத்தை விட்டுவிட்டு அமைதியையும் அன்பையும் கைப்பற்றி அந்த ஒரு நல்லதொரு வாழ்க்கை வாழ, மற்றவர்களுடன் பிளவு ஏற்பட்ட அந்த உறவை நான் மேம்படுத்தி அதை சரி செய்து நல்ல ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை உம்முடைய சீடனாக நான் வாழ எனக்கு ஆசிரியை தரும் என்று நம்முடைய புனிதர் யூதா கதையின் வழியாக மன்றாடுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. அன்பிற்க சகோதர சகோதரிகளே, நம் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் நம்முடைய தேவைகளுக்காகவும் மற்றும் அனைவருடைய தேவைகளுக்காகவும் நாம் இறைவனிடத்திலே மன்றாடுவோம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்கள் இறைமக்கள் மீது கோபத்தோடும் வெறுப்போடும் நடந்து கொள்ளாமல் அவர்களை புரிந்து கொண்டு அவர்கள் நல்ல வாழ்வு வாழ உதவ வேண்டிய வரத்தை தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். நாட்டு தலைவர்களுக்காக வேண்டுகிறோம். அவர்கள் மக்களை ஆள்வதில் தேவையில்லாத கோபத்துக்கும் சினத்துக்கும் இடம் கொடாமல் அவர்களை அன்பிலும் சமாதான வழியிலும் நடத்த தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். கோபத்தில் வாழ்பவர்களுக்காக வேண்டுகிறோம். அவர்கள் இயேசுவிடமிருந்து சாந்தமான குணத்தை பெற்று பிறர் வாழ்வில் அமைதியையும் சாந்தமான மனதையும் கொண்டுணர வேண்டிய அருளை தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். இங்கே கூடியுள்ள நம் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நாம் கோபத்தில் எதிர் விளைவுகளை பற்றி அறிந்தவர்களாய் கடவுளின் அருளால் அவற்றிலிருந்து விடுபட்டு வாழ வேண்டிய அருளை தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட மற்றும் பொது கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, என் இறைவா, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவுறுப்புடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தரல வேண்டும் என எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளும் நம்பிக்கையாளரின் வேண்டல்களையும் ஏற்றலும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியாம் விண்ணக ஆட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். ஈர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உண்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆஸ்வால்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றுகளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித யூதா ததேயு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றொருவர் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
பசியுற்றவர். ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறைவுபடாது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய உண்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறை இயல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறையன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை மகன் தூய ஆவியான் பெயராலே ஆமென். கைவிடப்பட்டோரின் புனிதரான புனித யூதா ததையுவே, உம்மை நாடிடும் எங்களுக்காக இறைவனின் இயேசுவை மன்றாடுவோம். முடியாதவற்றை முடிப்பவரான புனித யூதா ததையுவே, உம்மை நாடிடும் எங்களுக்காக இறைவனின் இயேசுவை மன்றாடுவோம். நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையான புனித யூதா ததையுவே, உம்மை நாடிடும் எங்களுக்காக இறைவனின் இயேசுவை மன்றாடுவோம். அன்பு சகோதரரே, இறைவன் தம் புனிதர்களிடத்தில் வியப்புக்குறி விதமாய் விலகுகின்றார். புனிதர்களோ இறைவனை பின்பற்றுவர்களாயிருந்தார்கள். ஆகவே நாமும் வல்லமை வாய்ந்த புனித யூதா ததையுவை மன்றாடி வாழ்வில் வளம் பெறுவோமாக. இறை அன்பால் ஈர்க்க பெறுவோமாக. 12 சீடர்களில் ஒருவரான புனித யூதா ததையுவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசுவின் நெருங்கிய உறவினரான புனித யூதா ததையுவே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். அண்டினோரை ஆதரிக்கும் தயாருள்ளம் கொண்ட புனித யூதா ததையுவே, உமக்கு நன்றி கூறுகிறோம். புனித யூதா ததையை நோக்கி சிறப்பு நவநாள் ஜெபம். புனித யூதா ததையின் வல்லமையுள்ள மன்றாட்டினால் நம்பிக்கை வைத்து அவர் புகழை பாடுவோமாக. அவைகளை அவருக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி கூறுவோமாக. நமது தேவைகளையும் தப்பாமல் அடைந்து தர இன்றி மன்றாடுவோமாக. மாட்சிமிக்க அப்போஸ்தலரும் வேத சாட்சியுமான புனித யூதா ததையுவே, எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நெருங்கிய உறவினரே, புண்ணியங்கள் நினைத்துலகும் தூயவரே, புதுமை வரங்களில் சிறந்தவரே, தம்மை தேடி வந்தவர்களை தப்பாமல் ஆதரிக்கும் தயார உள்ளம் கொண்டவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த அற்புத வரங்களை உமக்களித்த அன்பு தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறோம். இதய பூர்வமான நன்றி நல்கிறோம். எங்களுக்கு தேவையான ஆத்ம சரீர நலன்களை எல்லாம் அடைந்து தந்தல்ல உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். சிறப்பாக இப்போது எங்களுக்கு மிகவும் அவசியமான இந்த வரங்களை பெற்று தாரும். இங்கே சிறிது நேரம் மௌனமாக உங்கள் முக்கிய தேவைகளை எடுத்துக் கூறுங்கள். நேசிக்கப்படத்தக்கவரும் உள்ள பண்பாடு உடையவரும் இறை புகழை பாடுவருமான வேர்விட்டு விளங்கும் தயாரர் ததையுவே, உமது வல்லமையில் எங்கள் நம்பிக்கை வீண் போகாவிடாதே. கர்த்தர் துரோகியின் பேருச்சியால் உமக்கு நேர்ந்த பக்தி குருவை பரிகரிக்க வகையின்றி வாழுவோருக்கு வளைவுடன் உதவி புரியும். அரிய வரத்தை இறைவன் உமக்கு அளித்திருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்தோம். இப்பெரிய வரத்திற்காக நாங்களும் உம்முடன் சேர்ந்து இறைவனின் புகழை பாட துணை புரியும். அவருக்கு நன்றி செலுத்த தயை செய்யும். நீர் எங்களுக்கு செய்கின்ற இப்பேருதவிக்காக எங்கள் வாழ்நாள் எல்லாம் நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். முது வல்லமெல்ல மன்றாட்டை மக்களிடையே அறிய செய்வோம். பலர் அறியா புனிதரே, சிறப்பு இயல்புகள் பல படைத்தவரே, பலர் தருமது பக்தி பாரெங்கும் பரவ எங்களால் ஆன பிரயாசெல்லாம் எடுப்போம் என்று உறுதியாய் வாக்களிக்கின்றோம். ஆமென்.
நோயாளிகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவருடைய ஆசிரியை வேண்டுவோம். சிறப்பான விதத்திலே நம்முடைய குடும்பங்களிலே நோய்வாய்ப்பட்டிருக்கும் ஒவ்வொருவர்களுக்காகவும், நம்முடைய குடும்பத்திலும் உறவினர்களிலும் தெரிந்தவர்களிலும் இந்த கொரோனா தொற்றின் மூலமாக நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும், அவருடைய உடல் சுகத்திற்காகவும் நம்முடைய இறைவனுடைய ஆசிரியை மன்றாடுவோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, முதல் முறையாகவும் ஒரு ஏழைக்காகவும் நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆதரவளித்தாரும் நாங்கள் துன்பத்தினால் தூய்மையடைந்து உம்முடைய இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்கள் பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூயாவி, புனித யூதாக்கரேவே இப்புனித பண்டத்தின் மூலமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க பங்கு மக்களே, இந்த ஆண்டு இந்த கொரோனா உயிர்கொல்லின் வழியாக லாக்டவுன் ஏற்பட்டு ஆலயங்களும் கோயில்களும் திறக்கப்படக்கூடாது, மக்கள் கூட்டம் கூடக்கூடாது என்கிற ஒரு அரசாங்க சட்டத்தின் வழியாக நாம் நம்முடைய பங்கு புனித யூதா தந்தையுடைய 40 ஆண்டு திருவிழாவை இந்த ஆண்டு ஆன்லைன் மூலமாக நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பங்கு பாதலுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்காக இன்று நாம் நவநாள் திருப்பலியின் முதல் நாளை சிறப்பித்திருக்கின்றோம். நம்முடைய எளிய அழைப்பினை ஏற்று நம்முடைய ஆலயத்திற்கு வருகை தந்து இந்த முதல் நவநாள் திருப்பலியை சிறப்பாக நமக்காக ஒப்புக் கொடுத்து, கோபம் அதாவது சினம் என்கிற ஒரு தலைப்பிலே அருமையான ஒரு மறையுரையை நமக்கு ஆற்றி நமக்காக ஜெபித்துள்ளவர் அருள் பணி இடல் குமார் அவர்கள். நம்முடைய பக்கத்து பங்கு குருலா மேற்கு தூய யோசேப்பு ஆலயத்திலே உதவி பங்கு தந்தையாகவும் பள்ளிக்கூடத்துடைய தலைமை ஆசிரியராகவும் பணிபுரிந்து வருகின்றார். எனவே தந்தை அவர்களுக்கு பங்கு குருக்கள் சார்பாகவும் இறை மக்கள் உங்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். மேலும் இந்த நாளிலே இந்த முதல் நவநாள் திருப்பலியை 8 ஜோன் இறை மக்கள் சிறப்பு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். நாளை நவநாள் திருப்பலியின் 2வது நாள் சனிக்கிழமை நாம் அனைவரும் விவாகரத்து அதாவது டிவோர்ஸ் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நாளைய நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கக்கூடிய ஜோன் நைதிசா ஜோன் அன்பிய இறை மக்கள். நாளைய 2வது நவநாள் திருப்பலியை ஆற்றி மறையுரையாற்ற இருக்கின்றவர் அருட்பணி பெனடிக்ட் அவர்கள் தாராவியிலே உதவி பங்கு தந்தையாக பணிபுரிந்து வருகின்றார்.